இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 9வது தலைப்பு மகளிர் இழிவு. பாடல் எண் 204. மகளிர் இழிவு தலைப்பிற்கு அந்த தலைப்பில் பார்த்தோன்னா ஒரு 5 பாடல் இருக்குது. இந்த தலைப்பிற்கான பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா மகளிர் அப்படின்னா பெண்கள், இழிவு அதனால் வரக்கூடிய துன்பங்கள் அப்படி புரிஞ்சிக்கலாம். இந்த மகளிர் என்பதற்கு பெண் அப்படின்னு சொல்லிடுறோம், ஆனால் அதற்கு உள்ளே கூட சில பெயர்லாம் இருக்குது. மகளிர் என்பதை பிரித்தோன்னா மகள் ப்ளஸ் ஈர் அப்படின்னு பேர் வரும். மகள் ப்ளஸ் ஈர் மகளிர். மகள் அப்படின்னா ஒரு தாய் தந்தைக்கு ஒரு இருக்கக்கூடிய குழந்தைகளை மகன், ஆண் பாலாக இருந்தால் மகன் என்றும் பெண் பாலாக இருந்தால் மகள் என்றும் சொல்லுவாங்க. ஆனால் அதற்கும் பார்த்தோம்னா பெயர் காரணம் இருக்குது. இப்போ பையன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மைந்தன், புதல்வன், மகன், பிள்ளை, குமரன், புத்திரன், இப்படி பல பெயர்கள் இருக்குது. பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் புதல்வி, பெண், மடமகள், பேதை, மங்கை, மடந்தை, இப்படி இன்னும் நிறைய பேர் இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், ஆனால் அது நிறைய போகும், இன்னும் பேர் போகும். இப்படி பல காரண பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி அந்த காரண பெயரில் மகளிருக்கு என்ன காரண பெயராக இருக்குது அப்படின்னா மகள் ப்ளஸ் ஈர்னு சொன்னோம் இல்லையா. இல்லை, ஈர் என்றால் எல்லை என்று பொருள். தான் செய்கின்ற செயலுக்கு எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவள் அப்படின்னு பொருள். இப்போ திருமந்திரத்தில் 5 பாட்டு இருக்குது. 5 பாட்டில் பார்த்தோம்னா 4 பாடல்களையுமே 4 விதமான பெண்களை குறிப்பிட்டிருப்பார். இப்போ முதல் பாடல் எடுத்துக்கிட்டோம்னா திருமணமாகாத இளம்பெண்களை குறிக்கும். ஸோ இளம்பெண்கள் என்ன செய்வாங்க? தாங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள். என்ன வேணால் செய்வாங்க, மூஞ்சில் என்ன வேணால் போட்டுக்குவாங்க, ட்ரெஸ் எப்படி வேணால் அலங்காரம் பண்ணிக்குவாங்க. ஸோ அலங்காரம் செய்வதற்கு குறையில்லை, எந்த எல்லைக்கும் சென்று அலங்காரம் செய்து கொள்வார்கள் என்பது பொருள். இன்னொன்று திருமணம் ஆன பெண்கள். திருமணம் ஆன பெண்கள் தன்னுடைய குழந்தைக்காகவும் கணவனுக்காகவும் தான் புகுந்த வீட்டிற்காகவும் எதையும் செய்யக்கூடியவள், எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவள். எந்த எல்லைக்கு செல்றானா, தான் பிறந்த வீட்டையே விட்டுட்டு வந்துடுறாள். அம்மா அப்பாவே 2வது பட்சம் ஆயிடுறாங்கல்ல. அம்மா அப்பா இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இருக்க பொண்ணு. ஸோ திருமணம் ஆன பின்பாக எல்லாமே புகுந்த வீடு தான். அதற்காக பல இடங்களில் பார்க்கலாம். தன் தாய் தந்தையை கூட சண்டை போடுறவங்க கூட பார்க்கலாம். சில இடங்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கத்தான் செய்கிறது. ஸோ புகுந்த வீட்டிற்காக அந்த எல்லைக்கு செல்லக்கூடியவர்கள். இன்னொன்று 3வது பாடல் என்ன சொல்றாரு? பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய பெண்கள். தங்களுக்கு பொருள் வேண்டும், தனக்கு ஒரு தேவை என்று இருந்தால் அதற்காக எதனுடைய எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாரு. 4வது பாடல்ல அறியாமையில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அறியாமை, அதாவது யார் என்ன சொன்னாலும் நம்பிடுற பெண்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க இல்லையா. யாராவது ஏதாவது சொன்னால் அப்படியே நம்பி இருக்கக்கூடிய பெண்கள். ஸோ அதை 4 வகையான பெண்களை குறிப்பிட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு 5வதாக சொல்கிறாரு. 5வது பாடலில் 4 வகையான பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பொதுவான கருத்தாக 5வது பாடலில் சொல்லி முடிக்கிறார். மொத்தம் ஒரு 5 பாட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ முதல் பாடலை பார்ப்போம். ஸோ முதல் பாடலை திருமணமாகாத இளம் பெண்கள். இலை நலவாயினும் எட்டி பழுத்தால், இது முதல் அடி. இலை நலவு ஆயினும் அப்படின்னு சொல்றாரு. இலைனா செடிகளில் இருக்கக்கூடிய ஒரு இலை, நலவு அப்படிங்கிறார். நலவுன்னா அழகாக அப்படின்னு பொருள். என்ன இலை அப்படின்னா அடுத்து சொல்றாரு எட்டி அப்படின்றாரு. எட்டி பழுத்தால். எட்டி மரம் ஒன்று இருக்கு, எட்டி செடி ஒன்று இருக்கு. அந்த எட்டி செடி இலையை பார்த்தோம் அப்படின்னா புதிதாக முளைக்கின்ற இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம கோயிலில் கூட அந்த எட்டி மரம் 2 மரம் வச்சுருக்கோம். 108 நட்சத்திர மரங்கள்னு சொல்லுவோம். அதில் பார்த்தோன்னா 2 எட்டி மரம் இருக்கும். அப்படியே அந்த தோட்டத்துக்குள்ளே செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடுறதுக்கோ இல்லை எதுக்காவது போனோம் அப்படின்னா எட்டி மேலே மட்டும் தனியாக நம்ம ஏதோ ஒரு வகையில் வசீகரிக்கும். அது ஏன்னு தெரியாது. நான் நிறைய வாட்டி நோட் பண்ணியிருக்கேன். உள்ளே போகும்போது அந்த இலையை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி பச்சை பசேல் என்று இருக்கும். 2வது சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு புதுசாக வர்ற ஒரு இலை பார்த்தோம்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த தோட்டத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்தா தெரியும், நகரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல.
ஒரு மாதிரி இளமையோடு அது பார்த்தா தான் தெரியும். நேரில் வந்து பாருங்க இதுன்னு 2 இலையை நான் எடுத்து பக்கத்தில் வச்சு காமிச்சா தான் புரியும். அது போல் இருக்கும். நானே பல முறை யோசிச்சிருக்கேன், நீ ஒரு மாதிரி நல்லா இருக்கேன் இந்த இலை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாரு, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அந்த இடத்துல. அதான் நலவு ஆயினும், நலவுனா நன்மை அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தோணுது. நலவுனா நன்மைன்னு பொருள் இருக்குது, அழகுன்னு பொருள் இருக்குது. ஸோ நன்றாக அழகாக அப்படின்னு சேர்த்து பொருள் எடுத்து அந்த மாதிரி தெரிஞ்சாலும், ஆனால் எட்டி பழுத்தால் அப்படின்னு சொல்கிறார். அந்த மரம் வந்து ஒரு பழுத்துருச்சு அப்படின்னா அந்த மரத்தினுடைய கிடைக்கக்கூடிய கனிகள் எட்டி கனி அப்படின்னு சொல்லுவாங்க. எட்டி பழுத்தால், ஸோ அந்த இலைய நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, ஆனால் அது பழுத்துருச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு, குலை நலவு ஆங்கனி கொண்டு உணலாகா அப்படின்னு நான் பிரித்து படிக்கிறேன். குலை நலவாங்கனி கொண்டு உணலாகா அப்படின்னு இருக்கு, நான் பிரித்து படிக்கிறாரு. குலை நலவு ஆங்கனி கொண்டு உணல் ஆகா அப்படின்னா, குலைனா கனி வந்து ரொம்ப நிறைய காய்ச்சி வருமா, ஏகப்பட்ட கனிகள் வருமா அதில், அதான் குலையாக காய்ச்சிச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது போல கொலையாக ரொம்ப நல்லா வருதான். அது பார்க்கறதுக்கு அதுவும் நல்லா தான் இருக்குமாங்க. எட்டி கனியாக காய் நான் பார்க்க நல்லா தான் இருக்குமா. ஆனால் அதை கொண்டு உணல் ஆகா அப்படிங்க. உணல்னா சாப்பிட்றது, உண்பது. அதை பறித்து கொண்டுனா பறித்து தனக்கு உரிமையாக்கி கொள்ளுதல் கொண்டுனா நமக்கு உரிமையாக்கி கொள்ளுதல். அதை எடுத்து சாப்பிட முடியாது, உணவு ஆகா அப்படிங்கிறது. அது உணவு மாதிரி அதை சாப்பிட முடியாது அப்படிங்கிறது. ஏன்னா அது விஷம், உணவுக்கு உதவாத ஒரு பழம், உடம்புக்கு ஆகாது அப்படின்னு 2வது அடியில் சொல்லிட்டார். அதுபோல் இது ரெண்டுமே ஓமையாக சொல்லப்பட்ட ஒரு பொருள். 3வது அடியில் என்ன சொல்கிறாரு, முளை நலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல் அப்படின்னு சொல்கிறார். முளை நலம் கொண்டு, ஸோ முளைனா இந்த இடத்துல ரொம்ப கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு உடல் அமைப்போடு இருக்கக்கூடிய பெண்கள். அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே தெரிவாங்களாம், ரொம்ப அழகாக தெரிவாங்க, நமக்கு நன்மை செய்வார்கள் என்பது போலவே தோன்றுமா இந்த இடத்துல. அவர்களும் முறுவல் செய்வார்களாம். முறுவல்னா புன்னகைன்னு பேர். தன்னுடைய அழகை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த வேண்டுமோ. நான் தான் முன்னாடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இதில் திருமணமாகாத இளம் பெண்கள் தாங்கள் அழகாக இருக்குவதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து கொள்ளக்கூடிய பெண்கள். ஸோ இதான் முறுவல் செய்வாள் போர். இந்த மாதிரி அவங்க தெரிவாங்களாம். அவங்க தெரியறத பார்க்கும்போது யாருக்காக இருந்தாலும் மனம் வந்து கொஞ்சம் சஞ்சலப்படுமா. அப்போ என்ன செய்யணுமா, விலகுரு நெஞ்சினை வெய்து கொள்ளீரே அப்படின்னு சொல்கிறார். விலகுரு அப்படிங்கிறாரு. விலகுனா என்ன, இப்போ எண்ணம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுது. அந்த பொண்ணும் வந்து நான் எந்த ஆணுகிட்டையும் பேசலை, இவரும் போய் பேசலை, அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க வாட்டுக்கு தனக்கு உண்டான அலங்காரத்தை செய்து கொண்டு அவர்களாக இருக்கிறார்கள். ஸோ தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஆண்கள் என்ன செய்யணுமா, அந்த இடத்துல விலகுரு என்ன செய்யணுமா, மனதை அதிலிருந்து விலகி இருக்கும்படி தங்களுடைய சிந்தனையை வைத்து. விலகுரு நெஞ்சினை அப்படிங்கிறாரு. நெஞ்சினா இங்கே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இடம், ஆசை உள்ள இருந்து தோணுது இல்லையா, அந்த எண்ணத்தை வெய்து கொள்ளீரேங்கிறார். வெய்துன்னா துயரம் அப்படின்னு பொருள், ரொம்ப வெப்பமுடையது துயரம் அப்படின்னு பொருள். ஸோ இந்த துயரத்தை என்ன பண்ணுமா, கொல்லீரே அப்படிங்கிறாரு. துயரப்பட்டால் அதை போராடி அடக்குங்க, இல்லைன்னா அது ஒரு வெப்பமாய் உன்னைய சுற்றும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதில் இன்னொரு பொருளும் புரிஞ்சுக்கலாம். இது ஆண்களுக்கு மட்டும் சொல்லலை, பெண்களுக்கும் சேர்த்து தான் சொல்றாரு. இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு மேக்கப் போட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிறான்னு வச்சுக்குவோம். இப்போ இன்னொரு பெண்ணும் அதை பார்த்துட்டு இது ரொம்ப மேக்கப் போடுது, நம்மளும் அது போல் மேக்கப் போட்டால் என்னன்னு தோணுச்சுன்னா அதுவும் தவறு தானே. இங்கே இறைவை நோக்கி சிந்தனை தான் இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் ஒழுக்கத்தோடு தான் இருக்க வேண்டும். அப்போ யாராக இருந்தாலும் இன்னொருத்தட்ட நல்ல குணம் இருந்துச்சுன்னா அதை பார்த்து நம்மளாம் நல்லா இருக்கணுமேன்னு கற்றுக்கிட்டா அது நன்மை. ஆனால் இந்த பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டால் நம்மளும் அது போல் அழகாக இருப்போம் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டா அது என்ன போட்டுட்டு செலவு செஞ்சுட்டு மேக்கப் போட்டு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா, ஐயோ நம்ம அவசரப்பட்டு செஞ்சுட்டு மேலே அவங்கள பார்த்து செஞ்சுட்டவேன்னு துன்பப்பட்டிருப்பாங்க. இது உலகில் ரீதியாக அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் பார்க்கலாம். அடுத்தவங்கள பார்த்து க்ரீம் வாங்கி போட்டுக்கிட்டு வருத்தப்படுறது, மேக்கப் ஏதாவது போட்டு நல்லா இல்லையா அவங்கள மாதிரி செஞ்சுன்னு சொல்லி அடுத்தவங்கள பார்த்து செஞ்சு வருத்தப்பட்டுக்கிறது. ஸோ இது ஆண்களுக்கு மட்டும் பொருந்தாது, பெண்களுக்கும் பொருந்தத்தான் செய்யும். ஸோ யாராக இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் ஏதோ ஒன்றை செய்கிறார்கள் என்பதை பார்த்து நாமும் அதுபோல் செய்து கொள்ளக்கூடாது என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய உட்கருத்து, இந்த பாடலில் இருக்கக்கூடிய உட்கருத்து. ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், உவமையாக சொல்கிறார், எட்டி மரத்தினுடைய இலைகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும், அதுபோலவே அது கொடுக்கின்ற கனிகளும் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாகவே இருக்கும் பார்ப்பதற்கு.
ஆனால் அந்த கனியானது பார்த்து உண்பதற்கு ஆகாது, ஏனெனில் அது விஷமாகும், அது உடம்பிற்கு கெடுதலாக போய் நிற்கும். அதுபோலவே தான் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல விதமான பூச்சிகள், அழகு பூச்சிகள் எதையெல்லாம் இருக்கிறதோ இதையெல்லாம் பூசிக்கொண்டு இருப்பவர்களை பார்த்து தாமும் அதுபோல் செய்ய வேண்டும், தாமும் அதுபோல் அழகாக இருக்க வேண்டும் என்று பெண்கள் நினைத்தாலும் சரி, இல்லை ஆண்கள் அந்த பெண்களை எப்படியாவது அடைய வேண்டும் என்று சிந்தித்தாலும் சரி, அது உங்களது நெஞ்சில் ஆசையை வர வைத்து கொண்டு அந்த ஆசையானது ஒரு துன்பத்தில் தான் கொண்டு போய் உங்களுக்கு நிறுத்தும். ஆகவே இந்த நெஞ்சத்தில் வருகின்ற ஆசையை உறுதியாக அடக்கும்படி போராடி வெற்றி பெற்று, மனம் கொஞ்சம் அந்த நேரத்தில் துயரப்பட தான் செய்யும். ஆகா இவ்வளோ அழகாக இருக்க பொண்ணு விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு யாராவது நினைச்சாலும் சரி, இல்லை பெண்கள் யாராவது ரொம்ப அழகாக மேக்கப் போட்டிருக்காங்க நம்மளும் அது போல் போட்டுக்கணும்னு நினைச்சது, அப்போ அதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் வருத்தப்படும். துயரப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனாலும் அதில் விட்டு விலகி நில்லுங்கள். இதான் அந்த பாடலுடைய கருத்து.